கோடிகள் சம்பாதிக்கும் கிரக நிலை எது? என்ன மாரி கிரக அமைப்பு இருந்தா நம்ம கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும்? அதற்கான கிரக அமைப்புகள் என்ன? அப்படிங்கிறதையும், அதற்கான ஒரு உதாரண ஜாதகத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்னங்க முதலில் காரக கிரகம். காரக கிரகம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தாங்க. ஏன்னா, குரு பகவான் தான் தனக்காரகன், பணக்காரகன் மற்றும் அந்த தங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஞ்சள் நிறமான அந்த பொருளுக்கு காரகமான கிரகம் இந்த மஞ்சள் நிறத்தை குறிக்கக்கூடிய இந்த குரு பகவான் தாங்க. அதனால கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கணும் அப்படின்னா முதலில் தன காரகனாகிய இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக இருக்கிறதுனா என்னங்க? ஆட்சியாக தனுசுலேயோ அல்லது மீனத்திலேயோ இருப்பது, அல்லது அதை விட அதிகமான வலுவாகிய உச்ச வலுவோடு கடகத்தில் இருப்பது. இது மாதிரி அமைப்பு தாங்க இயற்கையிலேயே குரு பகவான் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புகள். அதோடு குரு பகவான் லக்கணத்திற்கு பக்கத்துல அல்லது லக்கணத்திலேயே திக்பலத்தில் இருப்பது அல்லது திக்பலத்திற்கு அருகில் இருப்பது, 12ஆம் பாவகத்திலேயோ அல்லது லக்கணத்திலேயோ அல்லது 2ஆம் பாவகத்திலேயோ இருப்பது குரு பகவான் திக்பலத்தில் இருக்கிறார் அல்லது திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல கூடுதல் வலுவை அவருக்கு கொடுக்கும். சரி, இது 2 தான் பலங்களா? இல்லை, இதை விட கொஞ்சம் பலம் குறைவாக இருந்தாலும் கூட நட்பு வீடுகள், அதிலும் அவருக்கு பிடித்த நண்பர்களின் வீடுகளாகிய அதிநட்பு வீடுகளாகிய மேசத்திலோ அல்லது விருச்சகத்திலோ செவ்வாயுடைய இந்த 2 வீடுகளில் இருப்பது, அல்லது சூரியன் குருவுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர், அதனால சூரியனுடைய வீடாகிய சிம்மத்தில் இருப்பது, இந்த 6 நிலைகளில் குரு பகவான் இருக்கும்போது இயற்கையிலே அவர் ஒரு நல்ல சந்தோஷமான, நல்ல ஒரு வலுவான ஒரு நட்பு ஆட்சி உச்சம்ன்ற மாதிரி ஒரு நிலைகள்ல இருக்கிறாருங்க. இதுவே அடிப்படையில ஒரு அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான ஒரு காரக வலு. சரி, இது ஒண்ணுதானா? எந்த ஒரு விஷயத்திற்கும் காரகம், பாவகம், பாவகாதிபதி அப்படின்னு 3 விஷயத்தை பார்க்கணும். அந்த அடிப்படையில முதல்ல குருவையும் குருவுடைய வீடுகளையும் நாம் இப்போது பார்த்து விட்டோம் காரக கிரகமாக. அடுத்ததாக ஆதிபத்தியம். ஆதிபத்தியம்னு வரும்போது முதல்ல உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு மிதுன லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மிதுன லக்கணத்திற்கு 1 to 12 பாவகங்கள்ல எந்த மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கும் பொழுது அது கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இதுல ரொம்ப முக்கியமான பாவகங்கள் எது? முதல்ல லக்கணம் தாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு, கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிப்பதற்கு, ஒரு சாதனைகளை செய்வதற்கு லக்கணம் வலுவாக இருக்க வேண்டும், லக்கணாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அது ஒரு அடிப்படை விதி. அதை விட்டுருங்க. 2வதாக வரக்கூடியது அந்த 2ஆம் பாவகம். ஏங்க 2ஆம் பாவகம்? 2ஆம் பாவகம் தாங்க தனஸ்தானம். முதல்ல தன காரகனாகிய குருவை பார்த்தோம். இப்போது தன பாவகம் ஆகிய 2ஆம் பாவகத்தை, 2ஆம் வீட்டை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த 2ஆம் பாவகம் தான் உங்களுடைய பண வரவு எவ்வளவு இருக்கும், உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கும், எவ்வளவு நகை இருக்கும், எவ்வளவு செல்வம் இருக்கும், குடும்பம், உங்களுடைய பேச்சு, அது மாதிரி நிறைய விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்த 2ஆம் பாவகம். மொத்தத்துல இது நமக்கு இப்போது தனஸ்தானமாக எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் தான் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு நல்ல பாவகம். 1, 5, 9ன்னு சொல்லக்கூடியது ஒரு திரிகோண ஸ்தானங்க. இதுதான் ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய 3 தூண்கள். 1, 5, 9 இந்த முக்கோணம் தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தூண்கள். இந்த 3 பாவகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய நபர்கள் இயற்கையிலேயே நல்ல செல்வ வளம் மிக்க நபர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த 5ஆம் பாவகம் நன்றாக இருந்தா தான் நம்மளுக்கு கோடிக்கணக்கான பணம்ன்ற அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் தாங்க நமக்கு பாக்கியஸ்தானம். எந்த அளவுக்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானம். இதுதான் தந்தைகளை குறிக்கக்கூடிய, முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால உங்களுடைய தந்தை வழி, தாத்தா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? கோடிக்கணக்கான நிலம், கோடிக்கணக்கான ரூபாய் பணம், நகை, இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது இந்த 9ஆம் பாவகம். இப்ப நம்ம 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய இந்த முக்கோணங்கள் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்மளுடைய அந்த தலைப்பே என்ன? கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சம்பாதிப்பதற்கான கிரகநிலை. சம்பாதிக்கணும் அப்படின்னா அது ஒரு வேலையின் மூலமாகவோ தொழிலின் மூலமாகவோ தான் இருக்கணும். வேலையின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சம்பாதிப்பவர்கள் குறைவான நபர்கள் தாங்க. அதிலும் அவர்கள் அதை ஒரு அதிகாரமுள்ள பதவியின் மூலமாக தான் செய்து கொண்டிருப்பார்கள். உயர்நிலை மேனேஜர் அந்தஸ்துள்ள பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல தலைவர்கள், அரசாங்கத்துல மிகப்பெரிய அரசு அதிகாரிகள், அது போன்ற இடங்களில் இருப்பவர்கள் தான் அந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்படின்னா
அந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இணையாக ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அந்தஸ்துள்ள நபர்கள் தான் அந்த கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த தொழில் ஸ்தானமாகிய பதவியை குறிக்கக்கூடிய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய அந்த 10ஆம் பாவகம் வலுவா இருக்கணுங்க. அதனாலதான் இந்த இடத்துல 10ஆம் பாவகத்தையும் இதில் சேர்த்திருக்கிறோம். ஏன்னா ஒருவருக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கான தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானமாகிய 10ஆம் பாவகம் நல்ல வலுவோடு அங்கு சுப கிரகங்கள் அல்லது பாவர்களாகவே இருந்தாலும் வலுவோடு அங்கு அமர்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக 11ஆம் பாவகம். நம்ம எந்த ஒரு தொழிலையும் லாபத்தையும் சந்திக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த லாபஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல நமக்கு லாபம் குறைவாக இருந்தா அதுல எவ்வளவு பெரிய அளவுல நம்ம செஞ்சாலுமே அதுக்கு போதுமான ஒரு பண வரவு அந்த இடத்துல இருக்காதுங்க. அதனால லாபஸ்தானம் இந்த இடத்துல நல்ல வலுவாக இருக்கணும். இந்த 11ஆம் பாவகம் தான் அந்த லாபஸ்தானம். அப்ப 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் இத்தனை பாவங்களும் ஒருவருக்கு வலுவா இருக்கணுமா? இல்ல. இவற்றில் ஏதேனும் ஒரு 3 அல்லது 4 பாவகங்கள் உங்களுக்கு வலுவா இருக்கும் பொழுதே அந்த கோடிக்கணக்கான ரூபாய்க்கான பணம் உங்களுக்கு வர வேண்டும். அப்ப மத்த பாவகங்கள்ங்க அவைகள் கெட்டு போகாமல் இருந்தால் போதும். நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. நமக்கு இயற்கையில இருக்கக்கூடிய சுப கிரகங்கள்ங்கிறது ஒரு 3, 4 கிரகங்கள் தான். குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இது போன்ற கிரகங்கள் தான் நமக்கு சுப கிரகங்கள். அவைகள் இந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது இயற்கையிலே இந்த ஸ்தானங்கள் வலுவடைகின்றன. அவை சுப தன்மையை அடைகின்றன. ஆனா எனக்கு பாவ கிரகம் இருக்குங்களே, இருந்தாலும் அவர்களுக்கு சுப தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அவைகள் அந்த பாவகத்தை கெடுப்பதில்லை. அதனால இந்த பாவகங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வலுவா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான தனம் உங்களுக்கு சேரும். சரி, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட இந்த மிதுன லக்னத்திற்கு இந்த கிரகங்கள் என்ன மாதிரி அமைப்பில் இருந்தால் அவைகள் அதிகமான நன்மைகளை தரும்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பாவகங்கள்னு பார்த்தோம். அந்த பாவகங்கள் வலுவாக இருக்க வேண்டும்ன்றதை பார்த்தோம். இப்போது அந்த பாவக ஆதிபதிகள், பாவகத்திற்கான அதிபதி கிரகங்கள். முதல்ல 2ஆம் பாவகத்திற்கு இந்த மிதுன லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் கடகத்தின் அதிபதியாகிய இந்த சந்திரனுங்க. அப்ப இந்த சந்திரன் வலுவாக இருக்கணும். அதே போன்று 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் இந்த ஜாதகத்துல மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய இயற்கை பாவராகிய சனி பகவானுங்க. பாவர் எப்படிங்க கோடிக்கணக்கான பணத்தை தருவார்? அப்படி அல்ல. அவர் இயற்கையில தான் சுபர் பாவர் அப்படின்ற காரக வலுவை கொண்டவர். ஆனா இந்த இடத்துல ஆதிபத்தியம்னு வரும்போது அவர் 9ஆம் ஆதிபத்தியம்ன்ற சுப ஆதிபத்தியத்தை கொண்டவராக இந்த லக்கணத்துக்கு வருகிறார். 8ஆம் ஆதிபத்தியம் இருக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல அவர் 9ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளை தான் எடுத்திருக்கோம். அடுத்ததாக 10ஆம் அதிபதியாக மீன வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். 11ஆம் வீடாகிய மேசத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவானுங்க. ஆக இந்த மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன், சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு, இவர்களுடைய காம்பினேஷன், இவர்களுடைய இணைவு, சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை ஆகியவை தாங்க அதிகமான செல்வத்தை கொடுக்கும். சரி, எப்படி? முதல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு பாவங்களாக பார்க்கலாம். முதல்ல முக்கியமான இந்த 2 பாவங்களாகிய தனஸ்தானமும் தொழில் ஸ்தானமும், தொழிலின் மூலமாக வரக்கூடிய தன லாபத்தை குறிக்கக்கூடிய இந்த 2 ஸ்தானங்களை எடுத்துக்கொள்வோம். அதுல குரு பகவான் இந்த 10ஆம் ஸ்தானத்திலேயே ஆட்சி வலுவோட இருந்து 2ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனை அவருடைய 5ஆம் பார்வையின் மூலமாக பார்க்கிறார். தன காரகனாகிய குரு பகவான் தன ஸ்தானத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக பார்க்கிறார். தன காரகனாகிய குரு பகவான் தன ஸ்தானாதிபதியாகிய இந்த சந்திரனை பார்க்கிறார். அப்படிங்கும் போது இது மிக நல்ல அமைப்புங்க. அடுத்ததாக 5, 9ஆம் அதிபதிகள் எப்படி தொடர்பு கொள்றாங்க? இந்த இடத்துல 5ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, 9ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இவர்கள் ஒருவர் இப்போது பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் தங்களுடைய வீடுகளை பரிவர்த்தனையின் மூலமாக மாற்றிக் கொள்வார்கள். சனி பகவான் 5ல துலாத்துல உச்ச வலுவுல இருப்பாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரன் சனியோடைய வீடுகள்ல மகரத்திலேயோ அல்லது இது மாதிரி கும்பத்திலேயோ இருப்பாரு. அப்ப 5, 9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைந்து கொள்வார்கள். அதனால இந்த 5, 9ஆம் பாவங்கள் கூடுதல் வலுவை பெறும். அதுல இந்த இடத்துல 9ஆம் அதிபதியாகிய பாக்கியாதிபதியாக சனி பகவான் உச்சமாக இருக்கிறார். அது ஒரு சிறப்பு. அதே போன்று இருவருமே 5, 9ஆம் பாவங்களில் இருவரும் இணைந்திருப்பது, இதுவும் ஒரு நல்ல வலுவை கொடுக்கும். இதுவும் ஒரு அதிகமான தனத்தை கொடுக்கும். அடுத்ததாக 2, 5க்குரிய கிரகங்கள் அதே போன்று தங்களுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனையில் இருப்பது அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, பார்க்கக்கூடிய அமைப்புள்ள கிரகங்களாக இருந்தால் அவை தங்களுக்குள் பார்த்து கொள்வதும் அதே போன்று பரிவர்த்தனை போன்ற
போன்றே நல்ல பலன்களையே தரும். சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது இந்த மிதுன லக்னத்திற்கு கூடுதல் வலுவை கொடுக்கும் இந்த இடத்துல. அதே போன்று இந்த சந்திரனும் சுக்கிரனும் தனஸ்தானத்தில் இணைந்து அவர் நேராக சனி பகவானை பார்ப்பது, 9ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் கூட அவர் 2 சுபர்களின் பார்வையில் இருப்பது அந்த மகா தனயோகம் சொல்லப்படக்கூடிய இந்த கோடிக்கணக்கான ரூபாய் செல்வத்தை இவர்களுக்கு கொடுக்கவே செய்யும். சனியின் பார்வை 2ஆம் பாவகத்தை நசிக்காதா? காரக அடிப்படையில் அவருடைய பார்வை கெடுதலை தந்தாலும் ஆதிபத்திய அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தரும். இந்த பாவகம் இப்போது கெட்டு போகாது. ஏன்னா அந்த இடத்துல 2 சுபர்கள் இருக்கிறார்கள். அதிலும் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் கடகத்தின் போது இவர்களுக்கு பெரிய அளவில் பண நஷ்டம் ஏற்படாது. கூடுதல் செல்வம் சேரவே செய்யும். அடுத்ததாக தொழில்காரகனாகிய தனக்காரகனாகிய அந்த குரு பகவான் இந்த சந்திரனையும் சுக்கிரனையும் தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாகவும் சனி பகவானை தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாகவும் பார்த்து குரு பகவான் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் ஸ்தானத்துல இருக்கிறாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அதிகமான தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில்களின் மூலமாக, வேலையின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக அதிகமான செல்வத்தை தருவார் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது. அதற்கான ஒரு உதாரண ஜாதகத்தை இப்ப பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இதுல 2ல குரு பகவான், 3ல செவ்வாய், 4ல எந்த கிரகம் இல்ல, 5ல பாத்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், கேதுன்னு 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. சூரியன் நீச்சமாக இருக்கிறார், சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், கேது அந்த இடத்துல சுபரின் வீட்டுல சுபரோடு சேர்ந்து இருக்கிறார்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக விருச்சக வீட்டுல 6ஆம் வீட்டுல புத பகவான் இருக்கிறாரு. அவரு சந்திரனுடைய பார்வையில இருக்கிறார். அடுத்ததாக 10ஆம் ஸ்தானமாகிய இந்த தொழில் ஸ்தானத்துல 9ஆம் அதிபதியாகிய அந்த பாக்கியாதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். 11ல் ராகு, 12ல் சந்திரன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் ஐப்பசி மாசம் பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 2 நாட்களுக்கு பின்பு பிறந்த ஒரு ஜாதகராக இருக்கிறார். அதனால சந்திரன் உச்சமாக இருக்கிறார். அதோடு ஒளி நிறைந்த ஒரு தேய்பிரையாக இருந்தாலும் பஞ்சமி திதிக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய முழு வட்ட வடிவை இழக்காத ஒரு ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்து சந்திர அதியோகத்துல புதனையும் சூரியனையும் சுக்கிரனையும் கேதுவையும் பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு மிக நல்ல ஜாதகம். இந்த ஜாதகத்துல பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல தனகாரகனாகிய குரு பகவான் தனஸ்தானத்திலேயே உச்சமாக இருக்கிறார். அந்த 2ஆம் பாவக அதிபதி கடகத்தின் அதிபதியாகிய சந்திரனும் 12ஆம் பாவகத்துல உச்சமாக இருக்கிறார். ஆக மொத்தம் அந்த வீட்டுல ஒரு உச்ச கிரகம் இருக்கு, வீடு கொடுத்தவனும் உச்சமாக இருக்கிறார். அந்த சந்திரன் தனி புதனுடைய பார்வையிலும் இருக்கிறார். அது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த இடத்துல. அப்ப 2ஆம் பாவகம் மிகவும் வலுவாக இருக்கிறது. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி 5, 9ஆம் பாவகங்கள். 5ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் பாவக அதிபதியாகிய சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 9ஆம் பாவகத்துல எந்த கிரகமே இல்ல. அதுக்கு பொதுவா 9ஆம் பாவகாதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல 10ஆம் வீட்டுல போய் அமர்ந்துட்டார். தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்துக்கு போயிட்டார். இப்ப அந்த 9ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். செவ்வாய் யாரு? இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகம், 6ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் 11ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்ப 11ஆம் அதிபதி இந்த 9ஆம் பாவகத்தை பார்க்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார்ன்ற ஒரு ஆதிபத்திய ரீதியிலான ஒரு அமைப்பும் வந்து விடுகிறது. அதோடு இந்த குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வையின் மூலமாக, தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமாக குருவோடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த சனி பகவானையும் பார்க்கிறார். அப்ப 9ஆம் அதிபதி சனியாகி பாவராகி அந்த பாவகத்தை கெடுப்பார் அப்படின்னு நினைக்கும் போது குருவின் பார்வையில் அவர் வரும்போது அந்த இடத்தில் அவர் சுபத்துவத்தை பெறுகிறார். அதனால அவர் அந்த இடத்தில் கெடுதல்களை தரமாட்டார். இப்ப இந்த ஜாதகத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிப்பதற்கான ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு தராதரம் இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப இவர் எப்படி சம்பாதித்தார்? அதற்கு தசாபுத்திகள் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஜாதகர் ரிஷப ராசியில பிறந்திருக்கிறாரு. இவருக்கு சிறு வயதுல செவ்வாய் தசை வந்திருக்கு. அது லாபஸ்தானாதிபதி. இந்த லக்கணத்துக்கு ஆகாதவர். அவர் சின்ன வயசுலயே முடிஞ்சிடுறாரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து ராகு தசை. ராகு வந்து பாத்தீங்கன்னா 11ல லாபஸ்தானத்துல சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். அதனால ராகு தசை இவருக்கு ஒரு அளவுக்கு அந்த கல்வி, படிப்பு, காலேஜ் அது மாதிரி எல்லா அமைப்புகளையும் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்து 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு தசை. நல்ல வயதுல இவருக்கு குரு தசை வருது. அது 16 வருஷம். அதுல இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உச்ச குருவின் பார்வையில, உச்ச குருவின் வீட்டுல வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த சனியின் தசை, பாக்கியாதிபதியாகி இந்த சனியின் தசை ஆரம்பிக்குது. அது 19 வருஷம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் தசை வருது. அந்த புதனும் பாத்தீங்கன்னா விருச்சகத்துல உச்ச குருவின் பார்வையில இருக்கிறார். இப்படி உச்சனோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள், உச்சனின் வீட்டில் இருக்கும் கிரகங்கள், உச்சனின் பார்வையில் இருக்கும் கிரகங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய திசைகளா வரிசையில வரும்போது அவர் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறார். மிகப்பெரிய ஒரு நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி ஆகிறார். இதாங்க ஒரு கோடீஸ்வரருக்கான ஒரு உதாரண ஜாதகம். இப்படித்தான் இருக்கும் ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகம்.
2, 5, 9 பாவகங்கள் வலுவாகவும் 10, 11 ஆகிய தொழில் லாபஸ்தானங்கள் வலுவாகவும் லாபம் தரக்கூடியதாகவும் அவற்றில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நல்ல கிரகங்களின் திசைகளும் அடுத்தடுத்து வரும். சரிங்க, இன்னைக்கு கோடிகளை சம்பாதிப்பதற்கான கிரகநிலை என்ன மாதிரி கிரகங்கள் எந்தெந்த பாவகங்கள் இருந்தா அது அதிகமான செல்வத்தை தரக்கூடிய அமைப்பு, எப்படி இருக்கும் ஒரு கோடீஸ்வரருடைய உதாரண ஜாதகம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.